முதல் பாவகத்துல இருந்து பார்ப்போம். இப்ப முதல் பாவகத்துல அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய அதிபதி முதல் பாவகத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொட்டை அடிக்கிறது, ஆணா இருந்தா மொட்டை அடிக்கலாம். அதுவும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கிரகத்துக்குரிய அதாவது கடவுளுக்கு போய் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ செவ்வாயா இருந்தாங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் மொட்டை போடலாம். புதன் பகவானா இருந்தாங்கன்னா பெருமாளுடைய சன்னதி அல்லது விஷ்ணு. ஸோ இந்த மாதிரி அடுத்து சந்திரனாக இருந்தால் அம்மன், சூரிய பகவானாக இருந்தால் ஈஸ்வரன், சுக்கிரனாக இருந்தால் லக்ஷ்மி தாயார், ஸோ குரு பகவானாக இருந்தார்னா தட்சிணாமூர்த்தி அல்லது திருச்செந்தூர். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய கடவுளுக்கு தான் நம்ம போய் செய்யணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன், ரிஷப லக்னத்திலேருந்து 6ஆம் பாவக அதிபதியில் சுக்கிர பகவான் வருவார். ஸோ சுக்கிர பகவான் உங்களுக்கு லக்னத்தில் இருந்தாருன்னா நீங்கள் சுக்கிரனுடைய கோயிலுக்கு போய் தான் மொட்டை அடிக்கணும். பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுக்கலாம்.